என் எனக்கு தெரியாம தானே உங்ககிட்ட கேட்குறேன். அதான் கேட்குறேன், என்ன குழம்பு வைக்கலாம்? என்ன குழம்பு அந்த வைக்கிறீங்க? பயில்கிட்ட கேளு. அந்த பயிரிட்டா? ஆமா. ஏய், அடே கேளு. என்னடா குழம்பு வைக்கலாம்? புளிக்குழம்பு வைங்க, புளிக்குழம்பு வச்சு விட்டுருங்க. புளிக்குழம்பா? நேற்று தானே கொண்டக்கடலை குழம்பு வச்சோம், இன்னைக்கு புளிக்குழம்பா? சரி, சாம்பார் வைங்க. அப்படின்னு சாம்பார் வைக்கலாம். எனக்கு பிடிக்காது, சாம்பார் வைக்க கூடாது. சாம்பார் உன் தங்கச்சிக்கு பிடிக்கல, என்ன தேங்காய் இருக்கும் இல்லையா? சரி, ஆமா. புளிக்குழம்பு வைங்க. புளிக்குழம்பா? நேற்று தானடா கொண்டக்கடலை குழம்பு வச்சோம். சரி, அப்போ சாம்பார் வைங்க. சாம்பாரா? இப்படி உங்கள் வீட்டில் தினமும் சண்டை வருதா என்ன குழம்பு வைக்கிறேன்னு? அப்போ வாங்க இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான தக்காளி மோர் குழம்பு. மோர் குழம்புலே பல வகை இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான வகையாக தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியாக இருக்கும். ஸோ இது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து ஹாஃப் வெங்காயம் போதுங்க. தக்காளி ஒரு தக்காளியை சாப் பண்ணிக்கோங்க. நல்லா நீல வாக்கில் சாப் பண்ணி போடுங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த அரை வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு நல்ல வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா போடுங்க. போட்டு நல்லா வந்து மறுபடியும் வதக்கிட்டு தக்காளியை ஆட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி வந்து நல்ல கூழாட்டம் கரையணும். கரைஞ்சால் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் போட்டதுக்கப்புறமாவே நல்லா கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ இன்னும் நல்லா வேணும் அப்படின்னாக்கா சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே அது வதங்கிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே வந்து நான் 2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன். ஸோ 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சீரகம் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கு மேலே போடாதீங்க. அண்ட் 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கேர்டு வந்து இங்கே போடணும். கேர்டு வந்து ரொம்ப நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக மோர் குழம்பு இது இருக்கக்கூடாதுங்க. நல்ல திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையான ஒரு கிரேவி. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமாக குழம்பு வைக்கலாம். நமக்கு வந்து சாம்பார், புளிக்குழம்பு, கொண்டக்கடலை குழம்புன்னு நம்ம வந்து உட்காந்து சண்டை போடணுன்னு அவசியமே இல்லை.